முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, கவலையாக இருக்கின்றாயா? உன்னுடைய கவலைகளை கண்ட நான் பஞ்சபூதங்களின் சாட்சியாக கொண்டு உனக்கு ஒரு உயர்ந்த சத்திய பிரமாணத்தை செய்து கொடுக்க போகின்றேன். இன்றே இப்பொழுதே இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. நான் சொல்வது அனைத்தும் உன் வாழ்விற்கு மட்டுமே. நிச்சயமாக காலப்போக்கில் அனைத்தும் உன் வாழ்வில் நடந்தே தீரும். இவ்வாய்ப்பை தவறவிடாமல் நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிடு. எப்பொழுதும் கவலைகளுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கின்றாயே. உன் மனதில் எத்தனை கஷ்டங்கள் இருக்கின்றன என்பதை நான் அறியாமல் இல்லை. கவலை கொள்ளாதே. வாழ்க்கை எந்த முன்னேற்றமும் தராமல் என்னை போட்டு படுத்தி எடுக்கின்றது அப்பா. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. வாழும் வாழ்க்கையே எனக்கு நரகமாக இருக்கிறது என்று வருத்தம் கொள்கின்றாய். வருத்தம் கொள்ளாதே தங்கமே. உனது உள்ளத்தால், உனது எண்ணத்தால் நல்ல முன்னேற்றத்தை தான் நீ அடைந்து வருகின்றாய். அதேபோல் முன்னேற்றம் உன் வாழ்விலும் வரும். நேர்மறை எண்ணங்களோடு இணைந்த உன் பக்தியும் சேர்ந்து உனக்கு புது புது வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்க போகின்றது. பல மாற்றங்களை நீ உன் வாழ்க்கையில் காண போகின்றாய். இத்தனை நாட்களாக எத்தனை தியாகத்தை செய்தாய். எத்தனை பேருக்கு நன்றாக இருக்கட்டும் என்று மனதார வாழ்த்தினாய். உன்னுடைய குடும்பத்திற்காக பல தியாகங்களை செய்தாய் அல்லவா? உன்னுடைய தியாகத்திற்கும் உன்னுடைய பொறுமைக்காகவும் பரிசு கிடைக்கப் போகின்றது. நன்மை நடக்கும் பொழுது கொஞ்சம் பயமும் வரும்தான். இதெல்லாம் நமக்குத்தான் நடக்கின்றதா? நமக்குத்தான் நன்மையே நடக்காதே, பின்பு எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கின்றது? இந்த நன்மையான நல்ல விஷயங்கள் நமக்கு நீடிக்குமா என்று உன் மனதிற்குள் தோன்றும். ஆனால் இது அத்தனையும் உண்மையாகவே உனக்கு நடக்கின்றது தங்கமே. உனக்கு நடக்கும். நீடித்த மகிழ்ச்சியோடு நிறைவான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். இன்றே வந்து என் ஆலயத்தில் நீ ஏற்றிய தீபத்தை நான் மனதார ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய பிரார்த்தனையை கேட்டு நான் கல்லாக நிற்கின்றேனே என்று கண்ணீர் வடித்த நீ இனி சந்தோஷமாக இருக்க போகின்றாய். உன் பிரார்த்தனைகள் அத்தனையும் உன்னை வந்தடைய வேண்டிய நேரமும் காலமும் நெருங்கி வந்துவிட்டது. கண்ணீரை துடைத்துக்கொள் என் தங்கமே. பிரார்த்தனைகள் உன்னை வந்தடைய சில நேரம் கால தாமதம் ஆகின்றதே என்று என்னுடைய ஆலயத்திற்கு வந்து வழிபடாமல் என் மேல் கோபம் கொண்டு மட்டும் இருந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் இறை வழிபாட்டை கைவிடாதே. இறை வழிபாடு என்பது உன்னை காக்கக்கூடிய மிக பெரிய சக்தியாகும். எந்த சூழ்நிலையிலும் என் நாமம் கூற மறக்காதே. நீ நலமோடு வாழ இந்த முருகன் உனக்கு துணையாக நிற்பேன். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மாபெரும் அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற போகின்றது. நீ நினைத்ததை விட பெரிதாக இன்பம் கிடைக்கப் போகின்றது. என் அருள் உன்னோடு இருக்கின்றது. அதற்காகத்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னை சந்தித்து சந்தோஷமான செய்தியை பகிர்ந்துள்ளேன். நிச்சயமாக இந்த உலகமே உனக்கு எதிர்த்தாலும் உனக்கு அருகில் நான் இருந்து உனக்கு நன்மையை செய்து கொண்டே இருப்பேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறப் போகின்றாய். மாபெரும் வெற்றியை காணப்போகின்றாய். பல வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகின்றது. ஓம் முருகா.